தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போற இடங்கள் எல்லாம் எதையாவது உடைச்சு போட்டு போயிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு ஒழுங்கினம் இல்ல, ஒரு நெறிப்படுத்துறதுக்கான ஆட்கள் இல்ல, அப்படி இருக்கு தாவேக்கான்ற பார்வை இருக்குல்ல. திமுகவுடைய கூட்டங்கள் நடத்துற இடங்கள்ல பக்கத்துல இருக்க கடையெல்லாம் சூறையாடிட்டு போயிடுறாங்களாம். பிரியாணி கடையில அண்டா உருட்டிட்டு போயிடுறாங்களாம். காசு கொடுக்காம வந்து அங்க இருக்கக்கூடிய பொட்டி கடையில எல்லாம் பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்களாம். வாழைத்தாறு வாழை மரத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்களாம். இதெல்லாம் அனுபவம் இல்லையா? விஜய் ஆக்டிவா இல்லன்னு எல்லாரும் ஊரே பேசிட்டு இருக்கும்போது இல்ல ஆக்டிவா தான் இருக்காரு, அதை நாங்க செய்தியாக்கணும்னு அவசியம் இல்லன்னா சார் ஊர் வாயை மூடணுமா இல்லையா? ஊர் வாயிடம் மூடணுமா இல்லையா? ஊர் வாயே இல்ல சார், அது வெறும் திமுக வாய் சார். எம்ஜிஆர் அரசியல் மாதிரியே விஜய் அரசியலை இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறவங்க உங்க கட்சியில நிறைய பேர். எம்ஜிஆர் மாதிரி ஒன்னும் விஜய் ஒன்னும் பண்ணலையே. இப்போ என்ன பண்ணிட்டாரு? சரி, எதுவுமே பண்ணாம இன்னைக்கு எப்படி மக்கள் தன்னெழுச்சியா வராங்க? எம்ஜிஆர் வீட்டுக்கு ராமாபுரத்துக்கு போனா எப்பனாலையும் முதல்ல போய் சாப்பிட்டோம் அப்புறம் பேசலாம்னு வாங்க, என்ன உதவினாலும் செய்வாங்க. அந்த மாதிரி பனையூருக்கு திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் நடந்திருக்கா? இன்றைக்கும் நீங்க பனையூர் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க சாப்பாடு போடாம பனையூர் வீடு கேக்குறேன் திரு விஜய் அவர்கள். நாங்க அலுவலகம் வச்சிருக்கோம், அலுவலகத்துக்கு வாங்க சாப்பிடுங்க, தலைவர்கிட்ட என்ன நீங்க சொல்லணுமோ சொல்லுங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3 நிமிஷம் பேசுறாரு விஜய். 3 நிமிஷம் பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த 3 நிமிஷம் பேசுறது நேஷனல் லெவல்ல பேசப்பட்டுச்சா? உலக நேஷனல் லெவல்ல இருக்கிற அவர் 24 சார் 1 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ என்ன பேசுறாருன்றது தான் அரசியல். 24 பேரோட மரணத்துக்கு நீதி கேட்டு தலைவர் பேசுனது நேஷனல் லெவல்ல நியூஸ் ஆகுது, நேஷனல் லெவல்ல பேசப்படுது. நீங்க நீதி தரக்கூடிய முதலமைச்சர் நடந்துக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துல வந்து நிதிகள் தான் இருக்கே தவிர நீதி கிடையாது. அதான் உண்மை. உங்க குடும்பத்துல நிதி இருக்கும், நீதி இருக்காது. உங்க குடும்பத்துடைய பேர்கள்லயே நிதி தான் இருக்கும், நீதி இருக்காது. இந்த ஆட்சியில நீதி இருக்காது. நீங்க நீதியை தரப்போறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு போன் கால்ல சாரி சொன்னீங்க, ஏன் 24 குடும்பத்துக்கு ஏன் சாரி சொல்லல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒழுங்கினத்தை பத்தி திமுக கேக்குறீங்க, நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? இப்போ நீங்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, கையில ஒரு நோட்டு புத்தகம் வச்சிருக்கீங்க, மழை பெய்யுது, தலைமையில வச்சுக்கிறதா? அதுதான் சார் சொல்றேன். நீங்க மழை பெய்யும் ஒரு நோட்டு என்ன கரைஞ்சிருவோமா நாம? சொல்லுங்க. ஏன் சார் இது அவங்களுடைய விருப்பம் சார். மக்கள் நிக்கிறாங்க, மழையில நிக்கிறாங்கன்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார் திமுக பேமெண்ட் பண்ணி இது போல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுகன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. கவுன்சிலர் அவங்க தானே, தண்ணி வரணும் இப்ப அவங்க தான் சார் கேட்கணும். நானு கோ பேக் மோடின்னு சொல்லுவீங்க, இன்றைக்கு வந்து அவர் வந்தால் பெருமைன்னு சொல்லுவீங்க. உங்க ஓனருக்காக நீங்க எவ்வளவுதான் சார் பெல்ட் அடிப்பீங்க? யாருக்கு யார் ஓனர்னு தெரிஞ்சிரும் சார். அதான் சொல்லிட்டு இருக்கேன் சார், வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன் சார். விரைவில் தெரிஞ்சிரும் யாருக்கு யார் ஓனர், விஜய்க்கு யார் ஓனர்ன்றது கூட கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு ஓனர் மக்கள் தான் சார். மக்கள் தான் சார் எங்களுடைய ஓனர். நாங்க மக்களை நம்பி தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம். யார் சார் உங்களுக்கு கூட்டணிக்கு வருவாங்க? யார் ரெடியா இருக்காங்க விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றது? சார் திமுகவில் இருந்து அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு பல கட்சியில எங்களோட வர தயாரா இருக்காங்க சார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். ரமேஷ் கிட்ட முதல் முறையா நான் பேட்டி எடுக்கிறேன். திரு விஜய் இப்படி பிடிச்ச மாதிரி என்னையும் பிடிக்க வச்சிடாதீங்க. இயல்பா பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். தமிழக வெற்றி கழகம் புதியதாக உதயமான ஒரு கட்சி. இந்த 2026 தேர்தலை எதிர்நோக்கி நாங்க தான் பாருங்க ஆட்சிக்கு போறோம் அப்படின்றீங்க. இப்பதான் கட்சியே தொடங்கி இருக்கிறது. 2 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கா? 32 வருஷம் ஆகுது. எது தாவேகா தொடங்கியா? தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி 2 வருஷமாக இருக்கலாம். ஆனா 30 வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த திரைத்துறையில வந்ததுல இருந்து நம்ம ரசிகர் மன்றம், அதுக்கடுத்து நற்பணி மன்றம், அதற்கு பிறகு மக்கள் இயக்கம், அந்த மக்கள் இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம். சோ ஒரு 30 வருஷமா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவர் நேரடியாக உதவி செய்ததும், நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போது சரி செய்த உதவிகள் அப்படின்னு ஒரு 30 வருஷம் வந்து இது ஒரு களப்பயணத்துல இருந்த ஒரு கட்சி. அதோடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதனால பல இடங்கள்ல இது 2 வருஷம் சொல்லும்போது நாங்க அதை மறுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு 30 வருஷ டிராவல். இது மக்களோட மக்களாக நின்று நீங்க அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சமூக பணி வேற, மக்கள் பணி வேற, சேவை செய்யறது உதவி செய்யறதுன்றது அந்த அரிமா சங்கங்கள் போன்ற லைன்ஸ் கிளப் எல்லாம் கூட பண்றாங்க.
நம்ம அரசியல்ன்றது இப்பதானே புதுசு உங்களுக்கு. அரசியல் அப்படின்றது மக்களுக்கு தேவையானதை செய்யறது தானே. பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு தேவையான விஷயங்களை முதல்ல எடுத்து செய்யறது தானே. இன்றைக்கு மழையில ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு தேவையான ரிலீஃபை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கறது தானே நம்மளுடைய வேலை, முதல் வேலை. அதுவுமே ஒரு அரசியல் பண்ணி மக்கள் பண்ணி விஜய் செய்தாரா? ஏன் செய்யல? இன்றைக்கு கொரோனா காலகட்டத்துல மக்கள் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக மக்கள் இயக்கத்தின் மூலமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று காய்கறி கொடுத்ததாக இருக்கட்டும், பால் கொடுத்ததாக இருக்கட்டும், அரிசி கொடுத்ததாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல வெள்ள பாதிப்புகள்ல நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல நீங்க கேரளாவில் வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து லாரி லாரியாக பொருட்களை வந்து நிவாரணத்துக்காக எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போனப்போ தலைவர் வந்து அது ஒட்டுமொத்த செலவை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடுகளை செய்த அத்தனை பேருக்கு பணத்தை திரும்ப கொடுத்தாரு. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பங்களுக்கு வங்கி கணக்குல நேரடியாக பணத்தை செலுத்தினாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல தலைவரும் சரி நம்முடைய தோழர்களும் சரி கடந்த 30 வருஷமாக மக்கள் பண்ணதான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை மேயராக இருந்த காலகட்டத்தில் அப்போ இங்க நடந்த மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளின் போது அங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர் நேரடியாக அரிசி மூட்டைகளை இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய புகைப்படங்கள்லாம் இருக்கு. சரி. சோ அப்பத்துல இருந்து இந்த மக்கள் பணி அப்படின்றது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நம்முடைய தோழர்கள் அரசியல் பேசினார் விஜய் இந்த 32 வருஷத்துல என்ன மக்கள் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு, இங்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்திருக்கிறார் இந்த 32 வருஷத்துல விஜய் அவர்கள்? தலைவர் வந்து ஒரு சினிமாவில் நடிகராக இருக்கும் காலகட்டத்திலேயே ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாரு ரசிகர் மன்றத்தை வைத்து. அதே போல வந்து நீங்க இலங்கையில வந்து மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகையில உண்ணாவிரதம் இருந்து நீங்க அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தாரு. அன்றையிலிருந்தே அவருடைய களப்பணி தொடங்கிதான் இருந்துச்சு. அதே போல நீங்க வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. சரி. அப்படி எடுக்கும்போது ஒட்டுமொத்த நடிகர்களும் என்ன பண்ணாங்க, மிக பெரிய அளவுல வந்து அதை பாராட்டினாங்க. புதிய இந்தியாவே பிறந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நம்முடைய தலைவர் மட்டும்தான் நேரடியா வெளில வந்து சொன்னாரு, உங்களுடைய நோக்கம் பெருசா இருக்கலாம், அந்த நோக்கத்தை விட அதுல இருக்கக்கூடிய பாதிப்பு பெருசாயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அதுல இருக்கிற விஷயத்த பிராக்டிக்கலா சொன்ன ஒரே நடிகர் நம்ம தலைவர் தான். தன்னுடைய விருது வாங்கக்கூடிய விழாவில் ஒரு விருது மேடை நடக்குது, சினிமா படத்துக்கான விருது கொடுக்குறாங்க. அந்த மேடையில போயிட்டு இந்த நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழ்வதற்கான நல்லரசா மாறணும்னு சொல்லி பேசினார். வெளிப்படையாக பல்வேறு இடங்கள்ல மக்கள் பிரச்சனை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வராரு, அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. மக்கள் பிரச்சனை மக்கள் அல்லோலப்படும் போது சூர்யா கொடுத்த குரலையோ திரு ஆர்ஜே பாலாஜியோ சித்தார்த் போன்றவர்கள் பேசினாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு பேசல, கேட்டுங்களா? அன்னைக்கு பேசினவங்க அன்னைக்கு கூட திரு விஜய் லைம் லைட்ல இல்ல, பெருசா அரசியல் பேசலாம். ஆனா 32 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மக்களுக்காக பேசியிருக்காரு விஜய் அப்படின்றது எனக்கு புதுசா இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் தான் முதல்ல அரசியலுக்கு முக்கியம். கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து அட் த எண்ட் எதை நோக்கி போகுது? நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள், நீங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள், நீங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், இது எல்லாமே எதற்காக? அந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக தானே. அப்ப நம்ம எதை நோக்கி போறோம்? அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும். முதல்ல அந்த மக்களுக்கு சேவை செய்யற எண்ணம் இருந்தா தானே நீங்க அரசியல் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் இருந்தா தனியா பிரிச்சுக்கலாம். நம்ம சேவை, நற்பணி, மக்கள் பணி எல்லாம் வேற. கேள்வி கேட்கறதும் எதிர்க்கிறதும் அந்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் வலிமையான ஒரு குரலா இருந்திருக்கும். பேசியிருந்தாருன்னா அந்த 30 வருஷமா அவர் கேள்வி கேட்டிருந்தா அந்த அரசாங்கத்தை மேல யார் ஆளுகை காங்கிரஸ் இருந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு பிஜேபி 12 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்கள கேள்வி கேட்டிருந்தாலோ, திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி ஆண்டிருக்கும் போது அவங்களை கேள்வி கேட்டிருந்தாலோ அந்த குரல் வலிமையா உழைச்சிருக்கும். ஏன்னா விஜய் போன்ற ஒரு பெரிய தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக இதே ஆளுகின்ற அரசியலுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர் தானே அவரு. ஒரு நடிகர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும்ல, எனக்கு இந்த மாதிரியான காட்சிகள் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரியான வசனங்கள் வேண்டாம், இது வந்து டைரக்டாக ஆளுங்கட்சியை வந்து சொல்றது போல இருக்குது, எனக்கு நடிக்கிறது தான் என் வேலை, அதனால இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரா? அப்ப அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அதை என் மூலமா சுட்டி காட்ட முடியும்னா சுட்டி காட்டுங்க, நான் பேசுறேன்னு சொல்லி பேசுறாருல்ல. இல்ல சினிமாவிலையும் பேசுறாரு, மேடைகள்லயும் பொது விஷயங்களை பேசுறாரு, இசை வெளியீட்டு விழாக்கள்ல அவர் பேசியிருக்காரு, பல இடங்கள்ல பேசியிருக்காரு. நீங்க எடுத்து பாருங்க, இசை வெளியீட்டு விழாக்களாக இருக்கட்டும், விருது வாங்கக்கூடிய மேடைகளாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் தலைவர் பேசியிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் அவர் பேசியிருக்கிறாரு, விவசாயிகள் பிரச்சனைகளை பேசியிருக்கிறார், பல்வேறு இடங்கள்ல அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அவருடைய பயணம் மக்களை நோக்கி மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்துலதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்க சொன்னது போலதான் நடிகராக இருக்கும்போது பேசியவர்கள்லாம் இன்றைக்கு ஆளே காணோம். எத்தனை பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை மாதர் சங்கங்கள்லாம் வந்து இதற்கு முன்பாக போராடி இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகம் போது இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. பெண்களையும் அதே போல இந்த சமூகத்து மக்களையும் விரிவாக பேசக்கூடிய அமைச்சர்களே பேசும் பொழுது அப்ப இந்த போராடக்கூடிய மக்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிலாம் இல்லாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மக்களுக்காக பேசி மனசார உதவி செஞ்சிருக்கிறார். சரி, அதுதான் முக்கியம். அது மக்கள்கிட்ட சென்று சேர்ந்து. இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கணும்னு தேவை வந்திருக்குது. நம்ம ஒரு அதிகாரத்தை அடையும் பொழுதுதான் இன்னும் அதிகமாக நம்ம மக்களுக்கு நினைச்சதை செய்ய முடியும். நீங்க சொன்னீங்கல்ல, முதல்ல அந்த சேவை மனப்பான்மை இருக்கணும். அந்த சேவை மனப்பான்மையை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க சொன்னது போல ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்.
ஆனா அதையும் தாண்டி நாம் விரும்பக்கூடிய மாற்றங்களை இங்க வந்து நிகழ்த்தணும் அப்படின்னா நமக்கு அதிகாரம் முக்கியம். அப்ப அந்த அதிகாரத்திற்கு சென்றால் மக்களுக்கு இன்னும் அதிகமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் ஒரு அரசியல் கட்சி துவங்கியிருக்கேன்னு அவரே சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணமாக தான். அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் சாதாரணமா நீங்க சொன்னது போல சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்தாரு, உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வந்துட்டாரு இல்லாம 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல. சரி, இன்றைக்கு ஐயா உதயநிதி அவருக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாரு? அவருமே மக்கள் அங்கீகரித்து தானே. எத்தனை வருஷம் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு சோசியல் சர்வீஸாக இருக்கட்டும்ங்க, நீங்க சொல்லக்கூடிய சோசியல் சர்வீஸாக. பழைய படங்களுமே சில பிக்சர்ஸ் எடுத்து வெளியிடுறாங்க பாருங்க, அவரு வெளியெல்லாம் வரல, திமுக கூட்டத்துல பங்கேற்கல, திமுக நடத்திய நலத்திட்ட உதவிகள்ல அவர் பங்கேற்கலன்னு நீங்க சொல்றீங்களே, பாருங்க பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்து காட்டுறாங்களே. அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு நடிகராக ஒரு தனி மனிதராக மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்காரு நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல அவர் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு? எத்தனை வருஷம் சேவை செஞ்சிருக்காரு? எத்தனை வருஷம் இந்த நாங்க 30 வருஷம் நாங்க சொல்றோம், நாங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நீங்க எடுத்து பாருங்க, ரத்த தான செயலி கொண்டு வந்தோம், கண்தான செயலி கொண்டு வந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம்னு சொல்லி மாவட்டம் தோறும் ஒரு விலையில்லா விருந்தகத்தை துவங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம். அதே போல பட்டினி தினத்திற்கு வந்து தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். ஒவ்வொரு வாரமும் ரொட்டி பால் முட்டை திட்டம்னு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கு அந்த ரொட்டி பால் முட்டை திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செயல்படுத்தணும். இலவச பயிலகங்கள் கொண்டு வந்தோம். அதற்கு முன்பாக மக்கள் இயக்கத்துக்கு முன்பாக ரசிகர் மன்றமா இருக்கும்போது எத்தனையோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இலவச கம்ப்யூட்டர் கிளாஸ் அண்ட் கிராமங்கள் தோறும் நாங்க துவங்கணும். இலவச பள்ளிகள் திறந்திருக்கிறாங்க. அதே போல சாப்பாடு போட்டிருக்காங்க. அன்றைக்கு காலகட்டத்திலேயே வந்து தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் அறிவிக்கிறது குழந்தைகள். இல்லைங்க, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம், விஜய் நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் இவங்க எல்லாம் செஞ்சாங்க. விஜய் என்ன கிரவுண்டுக்கு வந்து செஞ்சாருன்றதுதான் கேள்வியா இருக்கு. தலைவருடைய அனுமதி இல்லாம, தலைவரோட ஆலோசனை இல்லாம தலைவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யற? தலைவர் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறாங்க அப்படின்னா தன்னால முடிஞ்சது ஒரு குழந்தைக்கு ஒரு மோதிரம் போடுறாங்க. இப்பெல்லாம் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் எல்லாம் வந்து இல்ல தலைவரோட அனுமதி கேட்டு பண்றாங்களா இல்லையா? எல்லாரும் போர்டு வச்சிடறாங்க, ஆளாளுக்கு அவங்க பேரை சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கத்துல அந்த மாதிரி போர்டு வைக்க முடியாது. நீங்க தளபதியோட ரசிகர் மன்றத்துல நானும் உங்களுக்கு ரசிகர்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கூட்டு போயிட்டு அங்க போர்டு வைக்க முடியாது. நீங்க மக்கள் சேவை செய்து அதற்கான ஆதாரங்கள் இருந்து அதை தலைமையில காமிச்சாதான் உங்களுக்கு போர்டுக்கு பர்மிஷனே கொடுப்பாங்க. அப்படிதான் நாங்க நடத்திக்கிட்டு இல்ல. அப்படி இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி ஒரு முறைப்படுத்தி இதெல்லாம் வைக்கணும், இது இப்படி இருக்கணும் ப்ராப்பர்னு அதையெல்லாம் செய்தவர் திரு எஸ்ஏசி அவர்கள், அவருடைய அப்பா. இன்னைக்கு அவரு எங்க இருக்காரு? அவருதான் இல்ல, இதை கட்டமைத்தவர் அவர்தான். எனக்கு தெரியும், நான் அதை எடுத்து பார்த்திருக்கேன், நானே கண்கூடா பார்த்தேன். ஆரம்பத்துல இந்த ரசிகர் மன்றங்களை துவங்கி அதை நற்பணி மன்றங்களாக மாற்றி அதற்கான பணிகளை செய்தவர் தான். நம்ம எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எங்க இப்ப அப்பா பக்கத்துல இல்லையா அவரோட? ஒரு அரசியல்ங்க இது ஒரு அரசியல்ல. நீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குடும்ப அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலயாவது ஜனநாயகம் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குடும்பத்திலிருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மத்தியில் அமைச்சர்கள்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இவ்வளவு பெரிய லாபி பண்றதை நீங்க பாத்திருப்பீங்களா? குடும்ப அரசியல் வேண்டாம் அப்படின்றதுனால அப்பாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவருக்கு வயதாயிடுச்சு, புரியுதுங்களா? அவரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அப்சர்வர், அவருக்கு நிறைய அரசியல் தலைவர்களோட நெருக்கம் இருந்துச்சு, அவருக்கு அரசியல் தெரியும், எல்லாமே இருக்கு. நாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது. அவர்கிட்ட சின்னதா ஒரு ஆலோசனை கேட்டு கூட நாங்க பார்த்தது இல்லையா சார்? ஒரு விஷயம் தெளிவா இருக்காரு. அப்பாவுக்கு வந்து இன்றைக்கு வயதாகி விட்டது, அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அப்பா வந்து அவரை வந்து கவனிச்சுக்கணும்ன்றதை தலைவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. இதுதான் உண்மையான விஷயம். பட் அரசியல் ஆலோசனை கூட வேண்டாவா? ஏன் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏன் இல்ல? நீங்க கொடுக்கல, நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆலோசனை பெறல நீங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க ஆலோசனை பெறலன்னு சொல்றீங்க? எங்களுக்கு தெரியல சார். தொடர்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் ஆலோசனைகள் பெற்றுட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயுமே 360 டிகிரில அப்பா கிட்ட மட்டும் இல்ல, தன்னுடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், இல்ல அவருடைய வட்டாரங்கள் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்ல அரசியல் இதற்கு முன்பு இருந்தவர்களாக எல்லார்கிட்ட இருந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அது வெளியில தெரியணும், அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம விளம்பர மாடல் ஆட்சி பண்ணல. நம்ம வந்து அரசியலுக்கு வந்திருக்கோம், மக்கள் சேவைக்கு வந்திருக்கோம். நியாயமா பிராக்டிக்கலா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். அதற்கு முதல்ல நம்ம ஏன் இவ்வளவு தூரம் 30 வருஷ பயணத்தை சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசியலுக்கு முதல்ல சேவை மனப்பான்மை முக்கியம். சேவை மனப்பான்மை இல்லைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போலதான் இருக்கும். இல்ல சார், உங்களை எல்லாம் விரைவுபடுத்தினாரு, உங்களை எல்லாம் முடுக்கி விட்டு இந்த வேலையை செய்தார் விஜய் அவர்கள். விஜய் என்ன செய்தார்? இப்ப காமராஜர் இளம் வயதிலிருந்து செய்து ஒரு பெரும் தலைவராக மாறினார். அண்ணா அவர்கள் கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு தலைவராக ஆனார், முதலமைச்சர் ஆனார், அதெல்லாம் நடந்தது. பெரியார் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு பெரிய தலைவராக, இன்னைக்கும் விழிப்புணர்வு தலைவராகவும் இன்னைக்கும் மக்கள் போற்றும் தலைவராகவும் அறியப்படுகிறார். ரைட்டுங்களா? விஜய் அப்படி இருந்தாருன்னா உங்களை எல்லாம் வேலை செய்ய வச்சாரு. அவர் வந்து இன்னைக்கு நேரா அதிகாரத்துக்கு வரணும்ன்றதுனால வெளியே வர்றதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? சின்ன திருத்தம், வேலை செய்ய வச்சாரு அப்படின்றது கிடையாது. ரசிகர்களை வந்து எப்படி வந்து ஒரு சமூக ஆர்வலர்களாக, ஒரு சமூக பணி செய்வர்களாக, மக்களுக்கு தேவையான இடத்துல குரல் கொடுப்பவர்களாக, நிற்பவர்களாக மாற்றுறதுதான் ஒரு தலைவரோட முதல் வேலை. அந்த வேலையை இன்றைக்கு மத்தவங்க செஞ்சிருக்காங்களா? நீங்க யோசிச்சு நிறைய செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? நீங்க செஞ்ச மாதிரி நிறைய வேலை எல்லாரும் செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு? அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பண்ற ஆபாச பேச்சாளரை உருவாக்கி வச்சிருக்காரு திமுகவுல. கரெக்டுங்களா?
அதே போல போஸ் வெங்கட் போல வந்து இன்றைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து மதச்சாயம் பூசக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய ஆட்களை உருவாக்கி வச்சிருக்காரு. ஜோசப் விஜய் ஒரு தன்னை அவரே அடையாளப்படுத்திக்கிறார்ல. ஒரு அமைச்சர் பட்டைக்கும் நாமத்துக்கும் எவ்வளவு கேவலமான அசிங்கமான விளக்கத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவரை அமைச்சராக உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. இலவச பேருந்து கொடுத்துட்டு மகளிரை வந்து ஓசி பயணம் ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சரை உருவாக்கி வச்சிருக்காரு. ஊழல் செய்வதற்கு அத்தனை விதமான டெக்னிக்ஸையும் கத்துக் கொடுத்து உருவாக்கி வச்சிருக்காரு. இதுவா அவர் தலைமை பண்பு? இதுவா அவர் தலைவருக்கு அழகு? ஒரு தலைவருக்கு அழகுனா மக்களோட மக்களாக மக்கள் சேவை செய்யக்கூடிய சேவகர்களை உருவாக்குறது தான் தலைவரோட அழகு. அது வந்து வேலை வாங்குறது கிடையாது. அந்த சேவகர்களை உருவாக்குவதுதான் ஒரு தலைவர். அந்த வேலையை தான் தலைவர் சிறப்பாக செஞ்சிருக்காரு. நான் சொல்லிட்டு இருக்கேன் 30 வருஷமா. ஐயா ஸ்டாலின் அவர்கள் களத்துல வேலை செஞ்சு ரொம்ப கிரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு பதவியா வந்துதான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரவுண்ட்ல இருந்து வந்துதான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி திரு விஜயை ஒப்பிட முடியாதேன்னு நான் சொல்றேன். நீங்க அவர் செய்யலன்னு சொல்றீங்களே, எத்தனை இடங்கள்ல அவர் படங்கள் நடிக்கும் போது தன் சொந்த காசு தானே மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. என்ன அரசாங்க காசு எடுத்து உதவி பண்ணியிருக்காரா? இல்ல வந்து அரசாங்கத்தை மக்களோட வரி பணத்தை எடுத்து உதவி பண்ணியிருக்காரா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொந்த பணத்தை உதவி பண்ணிட்டு இருக்காரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொந்த பணத்தை உதவி பண்ணிட்டு இருக்காரா? எல்லாம் அரசாங்க பணம் தானே. நீங்கள் நானும் கட்டுற வரி பணம் தானே. நம்மளுடைய வரி பணம் தான் திட்டங்கள் திட்டப்படுது. இப்ப நாங்க சொன்ன திட்டங்கள்லாம் எங்க தலைவர் அவருடைய செலவுல, எங்களுடைய தோழர்களுடைய செலவுல எல்லாம் சேர்ந்து பண்றோம் நாங்க. அப்ப அதற்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? நாங்க சுயமாக சொந்தமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும், நீங்க மக்கள் பணத்தை எடுத்துட்டு நான் தான் வந்து தமிழ்நாட்டை உயர்த்தினேன், நான் தான் தமிழ்நாட்டு எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்றது, நீங்க திட்டங்கள் தீட்டலாம், நான் அதுல மாற்றுக்கிறது சொல்லல. உங்களுடைய அரசியல் அறிவுக்கு நான் மாற்றுக்கிறது சொல்லல. ஆனா அது மக்கள் பணம். ஒரு தலைவர் முதல்ல தான் சொந்தமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத நீங்க காட்ட முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர் நீங்க காட்ட முடியும்? அப்படி எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு தலைவருக்கு அழகுன்னு நம்ம சொல்றோம். நம்ம தலைவருக்கான ஃபார்முலா வந்து களத்துக்கு வந்துட்டாரா, பேசிட்டாரா, கேள்வி கேட்டாரா, அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோமே தவிர அதுதான் தேவை. மக்களை நோக்கி சிந்திச்சிருக்காரான்னு அதுதான் தேவை சார். மக்களை நோக்கி எம்ஜிஆர் அரசியல் மாதிரியே விஜய் அரசியலை இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறவங்க உங்க கட்சியில் நிறைய பேர், நான் நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கேன், அதுல எல்லாருமே பேசுறாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒன்னும் விஜய் ஒன்னும் பண்ணலையே. இப்போ என்ன பண்ணிட்டாரு? சரி, எதுவுமே பண்ணாம இன்றைக்கு எப்படி மக்கள் தன்னெழுச்சியா வராங்க? ரசிகர்களுங்க எல்லாம் ஒரு படத்தை பார்த்தவங்க வரல. நீங்க அங்க வேண்டாம், நான் இங்க கேக்குறேன். ஒரு கம்பேரிசன் கேக்குறேன். எம்ஜிஆரோட எப்படி ஒப்பிடுறீங்க? நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் ஒப்பிடுறீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நான் சொல்றேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிப்பு துறையில உச்சத்துல இருந்தார். ஆமா. அதற்கு முன்பாக அவருடைய அரசியல் பயணமும் இருந்துச்சு. நம்மால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல எம்ஜிஆர் வீட்டுக்கு ராமாபுரத்துக்கு போனா எப்பனாலும் முதல்ல போய் சாப்பிட்டோம் அப்புறம் பேசலாம்னு வாங்க, என்ன உதவினாலும் செய்வாங்க. சொல்றேன், நான் சொல்றேன். அந்த மாதிரி பனையூருக்கு திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் நடந்திருக்கா? இன்றைக்கும் நீங்க பனையூர் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க சாப்பாடு போடாம பனையூர் வீடு கேக்குறேன் திரு விஜய் அவர்கள். நாங்க அலுவலகம் வச்சிருக்கோம், அலுவலகத்துக்கு வாங்க சாப்பிடுங்க, தலைவர்கிட்ட என்ன நீங்க சொல்லணுமோ சொல்லுங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுல சாப்பாடு போட தான் ஏத்துப்பீங்களா? அலுவலகத்தை சாப்பாடு விஜய் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு எப்படியாவது இவர் எங்களை பாத்திர மாட்டாரான்னு அந்த உயிரான ரசிகர் எத்தனை பேர் அந்த வீடியோக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை செய்ய மாட்டேன் விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு அவர் ஒரு பிராக்டிஸை உருவாக்குறாரு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அங்க வந்து நிற்கும். அந்த கூட்டத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இன்னைக்கு காவல்துறை என்ன யாரு செய்யாத இவரு இப்ப புதுசா செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம், இல்ல கேக்குறோம், மக்கள் எதிர்பார்க்கறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அம்மையார் ஜெயலலிதா பால்கனியில் நின்று கையசிச்சாங்க. ஏங்க இன்றைக்கு இவருக்கு வருகிற கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம காவல்துறை எவ்வளவு திணறிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த அரசாங்கம் எங்களை எம்ஜிஆரை விடவா, அம்மையார் ஜெயலலிதாவை விடவா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்தது வேலைங்க. இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்குது, தன்னெழுச்சியா கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்குது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி நம்ம பேச வந்தோம்ல, நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த அரசியல் பயணத்தில் இருந்தாரு, திரைப்பயணத்துல உச்சத்துல இருந்தார். இன்றைக்கு அவருக்கு கூடிய கூட்டம் கூடுச்சு. ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கினார். ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு திரைப்பிம்பத்துல அவருக்கு கூட்டம் கூடி இருக்குன்னா அதே அளவு கூட்டம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் கூடியிருக்கும். சரி, புரியுதுல? ஆனா வந்து எம்ஜிஆர் அவர்கள் பக்கம் மட்டும் மிக அதிக அளவுல ஒரு கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அவரை தலைவராகவும் திரையில உச்சத்துல இருந்தவராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டாதான் அந்த கூட்டம் வருது. இன்றைக்கு நீங்க ஆளுங்கட்சியோட துணை முதலமைச்சரா இருந்தா கூட, திரையில இருந்து வந்திருந்தா கூட, எங்கள் தலைவருக்கு கூடுற கூட்டம் உங்களுக்கு கூட மக்கள் உங்களை ஆளுமே ஏத்துக்கலன்னு ரைட்டு சார். அந்த கூட்டத்தை அரவணைக்க கூடியவராக இருக்கிறாரா திரு விஜய்? அவர் அரவணைக்க மாட்டேன்னு எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்கிறேன். நீங்க வந்து அன்றைக்கு காலையில அவர் வீட்டு வாசல வந்து கையை காமிச்சாதான் அரசியல் நினைச்சீங்கன்னா அந்த அரசியல் வந்து செய்யறதுக்கு பல பேர் இருக்கலாம். அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு. இன்னொன்னு, அவர் வந்து சில விஷயங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டார். அவர் வந்து அவருக்காக வந்து வீட்டு வாசல்ல நாங்க அவருக்காக போய் நாங்க வீட்டு வாசல்ல எவ்வளவு பேர் நிக்கிறீங்க, எத்தனை ரசிகர்கள்? நீங்க எங்களால பார்க்க முடியல, எங்களால பேச முடியலன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? நீங்க அலுவலகத்துக்கு வாங்க, அலுவலகத்துல வந்து சொல்லுங்க, உங்க குறைகளை சொல்லுங்க, அதை எடுத்துட்டு போற தயாரா இருக்கும், தலைவரை சந்திக்க தயாரா இருக்கும். நாங்க பல இடத்துல சொல்லி ஒரு லேயர் இருக்கான் சார் திரு விஜய் அவர்களை சுற்றி. அந்த லேயரை சந்தித்து அந்த தகவல் அங்க போறதே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய. எந்த லேயரும் இங்க எதையும் ஸ்டாப் பண்றது கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சாதாரண கடைநிலை தொண்டன் கூட, தோழன் கூட தன்னுடைய விஷயத்த வந்து ஒரு விஷயத்த சொல்றானா தலைவர்கிட்ட எடுத்துட்டு போகப்படுது. நீங்க ஏன் அவரையே சந்திக்கலாம்? இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இந்த நாட்டை இப்பவே 26 நினைக்கிறீங்க, அவர் சந்திக்க மாட்டாரு, அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, அவர் சந்திக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மாவட்ட செயலாளர் சந்திக்கிறாரு,
தொகுதி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, கழக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, பல்வேறு இன்டர்னல் மீட்டிங் வந்து கட்சி அலுவலகத்துல போய்கிட்டு இருக்குது. மக்களை சந்திக்கிறாரா விஜய்? ஏன் மக்களை சந்திக்காம என்ன அவரு இப்ப அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்த போறோம்? இதுவே 2 வருஷம் ஆயிருக்கே சார் அவர் வர்றதுக்கு. ஒரு கட்டமைப்பு பணியை செய்ய தேவையில்லையா? நீங்க கட்சியோட கழக கட்டமைப்பு பணியை செய்ய தேவையில்லையா? ஏற்கனவே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இன்னொரு சினிமாவுடைய கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிக்கணும்னு சொன்னாரு. அது இந்த மே ஜூன்ல தான் முடிஞ்சிருக்கு அவருக்கு. அதை முடிச்சதுக்கு போக கழக கட்டமைப்பு பணியை செஞ்சிருக்காரு, கழக நிர்வாகிகள் நியமிக்கக்கூடிய பணிகளை முடிச்சிருக்காரு. அதற்கு நடுவில் வந்து நம்ம மாநாடு நடத்திருக்கிறோம், அதற்கு நடுவில் நம்ம வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம், அதற்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. நீங்க பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா, நான் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டரா இருந்த காலத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். நானு ஒரு ஆர்ப்பாட்டம்னா காலையில ஒரு 9 மணி 10 மணிக்கு தொடங்குதுன்னா மதியம் 2 மணி ஆகும். சரி, அடுத்து அது வரைக்கும் நடக்கும், ஈவினிங் வரைக்கும் எல்லாம் நடந்திருக்குது. நீங்க ஒரு 40 நிமிஷத்துல போராட்டத்தையே முடிச்சிட்டீங்களே சார், ஆர்ப்பாட்டத்தையே முடிச்சிட்டீங்களே சார். அதுல நீங்க என்ன விஷயம்னா, இந்த கேள்விகளை வந்து நம்ம எங்க தெரியுமா கேட்கணும்? முதல்ல இந்த அரசாங்கத்துடைய அதிகாரிகள் கேட்கணும். 11 மணி வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க, புரியுதுங்களா? 10 to 11 ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதற்கு முன்பாக காலையில நாங்க என்ன சொல்லியிருந்தோம், பல்வேறு இடங்கள்ல இருந்து வர்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. முதல்ல நாங்க தலைவர் வராருன்னு சொல்லிட்டு கட்சியில யாருமே நாங்க இன்ஃபார்ம் பண்ணல. தலைவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறான்றது கட்சியினருக்கு தெரியாது. சரி, ஆனாலும் அந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்துறோம்னு சொல்லும்போது பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. வரும்பொழுது நாங்கள் காலையில் 6 மணி 5 மணிலேருந்து நாங்கள் நிற்கிறோம். நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 8:30 மணி வரைக்கும் அந்த காவல்துறை அவங்க உள்ள அலோவ் பண்ணல. சரி, 8:30 மணி வரைக்கும் அலோவே பண்ணல. என்ன பண்றது, வண்டியை வந்து திருப்பி விட்டுட்டே இருக்காங்க. இந்த கேட்டுக்கு வந்தா அந்த கேட்டுக்கு போ, அந்த கேட்டுக்கு வந்தா இந்த கேட்டுக்கு போன்னு திருப்பி விடுறாங்க. இன்னொன்று பல்வேறு மாவட்டங்கள்ல கிளம்பிய வண்டி கொடி போட்டிருந்தா வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கட்சி துண்டு கழுத்துல போட்டிருந்தா வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, தலைவரோட புகைப்படம் வண்டியில இருந்தா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்ல இவ்வளவு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க, நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏங்க ஒரு மாஸ் லீடர் ஆயிட்டாரா விஜய்? நான் கேக்குறேன், நீங்க உங்க வாதத்துக்கே வர ஒரு மாஸ் லீடர் தானே அவர்? எப்பவுமே மாஸ் லீடர் தானே. நடத்துங்க, தடையை மீறி போராட்டம் நடத்துங்க, வழக்கு போட்டுட்டோம், எதிர்கொள்ளுங்க. அவர் அதற்கு தயாரா இருக்காரு. அதான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க தடையை மீறி ஒரு விஷயம் செய்யறது நாங்க தயாரா இருக்கிறோம். பட் அதை ஒரு பிராக்டிஸா ஆக்கிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக சட்டத்தின்படி நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம். 1 மணி நேரம் தான் நேரம் கொடுக்குறாங்கன்னா நடத்துங்க சார். நீங்க மக்கள் பிரச்சனையை தானே பேசுறீங்க. இந்த நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், அவங்கள மாத்திட்டு நாங்க வரணும். அதுதான் பிரச்சனையே. நீங்க என்னன்னா ஒரு அரசியல் தலைவர்னா தடையை மீறி ஒரு விஷயத்தை செய்யணும், அப்பதான் ஒரு அரசியல் தலைவர்னு ஒரு பேட்டர்ன் கொண்டு வரோம். அவங்க கொடுக்குற நேரம் கம்மி, இதுக்காக நாங்க வந்து 15 நிமிஷம் பேசுவோம், 3 நிமிஷம் தான். காலையில சொன்னபடி, காலையில நாங்க கேட்டபடி நீங்க 7 மணிக்கு எல்லாரும் உள்ள அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த டிலே ஆக வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்க, இன்றைய நாள்ல நீங்க போராட்டம் நடத்திக்கோங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திக்கோங்க அப்படின்னு முழு நாள் உங்களுக்கு நேரமே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டே. விஜய் அவர்களுடைய உரை வீச்சு ஒரு மணி நேரம் கண்டிப்பா இருக்கும். இந்த ஆளுங்க ஆட்சியாளர் கொடுக்க சொல்லுங்க. நேரத்தை காரணம் காட்டி தான் 3 நிமிஷம் பேசினாரா விஜய்? ஏங்க நீங்க வந்து கூட்டத்தையே அலோவ் பண்ண மாட்டீங்க, மொத்த பேர் நிக்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சரியான நேரத்துல வந்த மக்களை அலோவ் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க திட்டமிட்டபடி எங்களுடைய உரை இருந்திருக்கும், திட்டமிட்ட நேரத்துல நாங்க அதை கரெக்டா முடிச்சிருப்போம், எல்லாமே திட்டமிட்டபடி போயிருக்கோம். அந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க இந்த வேலையை காலங்காத்தால ஆரம்பிச்சீங்க. நீங்களும் அடுத்த போராட்டங்கள்ல பாருங்க, அடுத்த ஆர்ப்பாட்டங்களை நீங்க பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பாருங்க. அது ஒரு பெரிய விமர்சனமா வருது ரமேஷ். இப்போ வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட இவங்களுக்கு நடத்தல, 40 நிமிஷத்துல முடிக்கிறாங்க. 3 நிமிஷம் பேசுறாரு விஜய், 3 நிமிஷம் பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த 3 நிமிஷம் பேசுறது நேஷனல் லெவல்ல பேசப்பட்டுச்சா? நேஷனல் லெவல்ல இருக்கிற 1 மணி நேரமோ 1 மணி நேரமோ என்ன பேசுறாருன்றது அரசியல். 24 பேருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு தலைவர் பேசுனது நேஷனல் லெவல்ல நியூஸ் ஆகுது, நேஷனல் லெவல்ல பேசப்படுது. விமர்சனம் பண்றவங்க விடுங்க, அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க லாஜிக்கான கேள்வியும் கேக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 24 பேருக்கு நம்ம நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை பண்ணோம். நீங்க வந்து என்னென்ன பேசுறீங்க, 3 நிமிஷம் தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டு தள்ளி விட்டாங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க வந்து கூட்டம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி வெயில நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. யாராவது அந்த 24 பேருடைய மரணம் நடந்திருக்குது ஒரு ஆட்சியில கடந்த 4 ஆண்டு காலத்துல 24 பேர் காவல்துறையால மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த துறையை கையில வச்சிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து 24 குடும்பத்தை பார்த்தாரா, அந்த 24 குடும்பத்துக்கிட்ட பேசினாரா, நேரடியா அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு, இதை பத்தி எல்லாம் யாரும் விமர்சனம் பண்றது இல்லையா? எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. எங்க கேள்வி கேட்கறா நீங்க காட்டுங்களேன். என்ன கேள்வி? 24 குடும்பத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திச்சாரா இல்லையான்னு யாரு கேள்வி கேட்கறது? ஏங்க அஜித் குமார் இவருடைய ஆட்சி காலத்துல இப்ப சப்போர்ட் நடந்திருக்குதுங்க. அந்த குடும்பத்தை போய் நேர்ல பார்க்க முடியுதா? போன் கால்ல பேசுறது, போன் கால் முதலமைச்சரா இருக்கிறார், பேசியிருக்காருல, மன்னிப்பு கேட்டிருக்காருல, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க வந்து திருநெல்வேலிக்கு போவீங்க, சாரி கேட்கறேன், திருநெல்வேலிக்கு போவீங்க. அங்க வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டங்களில் கனிமவள கொள்ளை நடக்கும். அந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்து சமீப காலத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், மர்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் இருக்கு, அவ்வளவு அதிகரிச்சிருக்கு. இதை பத்தி எல்லாம் நீங்க அங்க போய் பேச மாட்டீங்க. என்ன பண்ணீங்க? இருட்டு கடையில அல்வா சாப்பிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க பழைய ஒரு இதையும் அப்படியே இணைச்சு பேச வேண்டாம். இல்ல சார், நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. நான் சொல்றேன் சார், நான் இதையும் சொல்றேன் சார். சிஎம் வருத்தம் தெரிவிச்சாருங்க, நேர்ல போய் ஏன் சார் சந்திக்கல? நேர்ல போய் அந்த குடும்பத்தை ஏன் சார் நீங்க ஆறுதல் சொல்லல? அதோட உங்களுக்கு வேற என்ன சார் வேலை? அவங்க தானே சார் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று தானே சார் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க.
அந்த குடும்பத்தை போய் சந்திக்க கூட முடியாதா சார் உங்களால? விஜய் அவர்களும் செலக்டடான சில வீட்டுக்கு போறது, செலக்டடா சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அவருமே. நீங்க இந்த இல்லனா எல்லாரையும் பனையூர்ல வர வச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்கார வச்சு பாக்குறாரு. நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அஜித் குமார் விஷயத்துல ஏன் போய் முதலமைச்சர் சந்திக்கல? அனுப்பிச்சிருக்காங்களே சார், அவங்களுடைய பிரதிநிதிகள் அங்க மாவட்ட அமைச்சர் அங்கேயே தான் முகாமிட்டு. இதுவே எங்க கழகத்துல வந்து எங்க பொதுச் செயலாளரோ வேற ஒருத்தர் அந்த குடும்பத்தை போய் சந்தித்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஏன் விஜய் போக மாட்டாரா, அவர் வர மாட்டாரா நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல. எங்க பிரதிநிதி போய் நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அப்ப ஏன் நீங்க முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வி கேட்கறது இல்ல? அந்த மக்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அப்பான்னு சொல்றீங்கல்ல, அந்த பையனை நீங்க அப்பா கிடையாதா? அந்த குடும்பத்துக்கு நீங்க தந்தையா இருக்க மாட்டீங்களா? இடம் கொடுத்துருக்கீங்க, தண்ணி இல்லாத பொட்டல் காட்டுல இடம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி பேசுறாரு. வேலை கொடுத்துருக்கீங்க, 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பேசுறாரு. நான் எப்படி போக முடியும் தானே சரின்னு கேட்கறாரு. உதவின்ற பேர்ல இப்படியா சார் நீங்க உதவி செய்யுங்க ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு? அந்த குடும்பத்துல எல்லாத்தையுமே நீங்க அரசியல் பார்வையா நாங்க பாத்தீங்கன்னா அரசியல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பேசுறாரு சார். அவர் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு சார். இதே காவல்துறை அவரையும் அடிச்சு துன்புறுத்தி அவர் ஐசியூக்கு போயிருக்காரு சார். உடனடியா எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, கைதும் பண்ணிருக்காங்க. அதுவுமே நடந்திருக்கு இல்ல? இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன், இந்த கைது எல்லாம தொடர்ந்து பார்த்துட்டு 24 குடும்பங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த 24 குடும்பத்தை நீங்க ஏன் பார்க்கல? அப்ப எங்க தலைவர் அந்த 24 குடும்பத்திற்காக அவர்களை பணிவர் அலுவலகத்தை வச்சு சந்தித்து அவர்களையும் கூட்டிட்டு வந்து போராட்ட காலத்துல ஏற்றி அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி பேசும்பொழுது நீங்க என்னவே ஒப்புக்கு பெறாத ஒரு விஷயமாக 3 நிமிஷம் பேசிட்டாரு, வெயில்ல நிக்கிறாரு, நீங்க 1 மணி நேரத்துல முடிச்சீங்க. போராட்டமே ஒரு முழுமையான அந்த மக்களுக்கான போராட்டமா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சாரி வேண்டாம், நீதி வேண்டும். ஆமா தானே? நாங்க அததான் சார் சொல்றோம், நீதிதான் முக்கியம். எங்களுக்கு அந்த நீதி தான் முக்கியம். சாரி கேளுங்க. நீங்க ஆனாலும் போன்ல சாரி சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த போன்ல 24 பேருக்காவது நீங்க சாரி சொல்லி இருக்கணும்ல. இல்ல இது என்னது சாரி வேண்டாம் நீதி வேணும்னு இப்பயும் சொல்றேன் சார், எங்களுக்கு அந்த மக்களுக்கான நீதி தான் முக்கியம். ஆனா நீங்க நீதி தரக்கூடிய முதலமைச்சர் நடந்துக்க மாட்டீங்க. உங்க குடும்பத்துல வந்து நிதிகள் தான் இருக்கே தவிர நீதி கிடையாது. அதான் உண்மை. உங்க குடும்பத்துல நிதி இருக்கும், நீதி இருக்காது. உங்க குடும்பத்துடைய பேர்கள்லயே நிதி தான் இருக்கும், நீதி இருக்காது. இந்த ஆட்சியில நீதி இருக்காது. நீங்க நீதியை தரப்போறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு போன் கால்ல சாரி சொன்னீங்களே, ஏன் 24 குடும்பத்தை ஏன் சாரி சொல்லல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒண்ணுமே செய்யல, இந்த சாரியவாவது உருப்படியா செஞ்சிருக்கணும்ல. உங்களுக்கு வந்து செலக்டடான போராட்டம் எடுக்கிறீங்க, எல்லாத்துலயும் திமுகவை திட்டுறீங்க, பிஜேபியை நேரடியா தாவேகா திட்டி இருக்கா, விமர்சனம் பண்ணிருக்கா, கேள்வி கேட்டிருக்கா, திட்டுறதுன்றது பிஜேபி எத்தனை இடத்துல நாங்க எதிர்த்துக்கோம் தெரியுமா சார்? நம்ம அதெல்லாம் பேசுறது கிடையாது சார். நான் சொல்றேன் சிஏஏ வரும்போது அதற்கு எதிராக நின்றவர் எங்கள் தலைவர் தான், பிஜேபிக்கு எதிராக நின்றவர் தான். நீங்க வந்து நீட் தேர்வுக்கு பிஜேபிக்கு எதிராக நின்றவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. எங்க நின்னாரு? ஏன் நீட் தேர்வுக்கு நாங்க சொல்றோம்ல, நீட் தேர்வை போராட்டம் நடத்துனீங்க. மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பதற்கு இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்றோம். சரி, அந்த மாணவர்கள் மத்தியில நாங்க நடத்திய போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள், விஜய் எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு எல்லாத்தையுமே போராட்டம் பண்ணணும் இல்ல. நாங்க முதல்ல எதுக்கு? ஆமா சார், கிரவுண்டுக்கு வரணும் சார், வீதிக்கு வரணும் சார். சார் நீங்க பிஜேபி எதிர்க்கவே மாட்டீங்க. பிஜேபி எதிர்த்து உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு இடத்துலயும். நாங்க அத்தனை இடத்துல பிஜேபி நிலைப்பாடு சொல்லியிருக்கிறோமே, நீட் தேர்வு நாங்க சொல்லியிருக்கிறோமே, ஏன் நீங்க அதெல்லாம் பேச மாட்டீங்க? எங்க தலைவர் சொல்யூஷன் சொன்னார்ல, போற இடங்கள் எல்லாம் எதையாவது உடைச்சு போட்டு போயிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு ஒழுங்கினம் இல்ல, ஒரு நெறிப்படுத்துறதுக்கான ஆட்கள் இல்ல, அப்படி இருக்கு தாவேக்கான்ற பார்வை இருக்குல்ல. திமுகவுடைய கூட்டங்கள் நடத்துற இடங்கள்ல பக்கத்துல இருக்க கடையெல்லாம் சூறையாடிட்டு போயிடுறாங்களாம், பிரியாணி கடையில அண்டா உருட்டிட்டு போயிடுறாங்களாம், காசு கொடுக்காம வந்து அங்க இருக்கக்கூடிய பொட்டி கடையில எல்லாம் பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்களாம், வாழைத்தாறு வாழை மரத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்களாம். இதெல்லாம் அனுபவம் இல்லையா? இந்த அனுபவத்தை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு இல்லங்க. அவங்க பண்றாங்கன்றத நான் கேட்கல, பதிலுக்கு பதில் சொல்லாதீங்க இந்த கேள்வி ரமேஷ். நீங்க ஒரு எத்தனை இடத்துல பாக்குறது, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பூரா நாசப்படுத்துறீங்க, போறீங்க, உங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு மதுரையில திரு விஜய் அவர்கள். அவர் முதல் பேட்டியை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். பரவாயில்ல, இனிமேல் பிரஸ் மீட் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன். அவர் வராதீங்க, நான் என் வேலையை பார்க்க போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னாரு. அங்க போய் அந்த அவசரம் ஒரு மக்கள் தலைவர் அந்த அர்பேனியா வண்டியே இதாகி போச்சு, டேமேஜ். மக்கள் தலைவர் வராருன்னா தன்னெழுச்சியான கூட்டம் வரதான் செய்யும். இல்ல வராதுன்னு சொன்னா நீங்க வரீங்கன்னா ஏங்க, யாருக்குமே கட்டுப்படுத்தாத கூட்டமா இருந்தா இந்த இது என்ன சார் கூட்டம்? இது கட்டுப்படுத்தாத கூட்டம்னா நீங்க சொல்லாதீங்க. அங்க இருக்க யாருக்குமே கட்டுப்படாத கூட்டமா இருக்குது இது. எம்ஜிஆர் அவர்களை பார்க்க இப்படிதாங்க கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம. உங்க தலைவர் சொல்றாரு திரு விஜய் அவர்கள், பிரஸ் மீட் வச்சுட்டு வேணாங்க, நான் என் வேலையை பார்க்க போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்றாங்க. நீங்க எல்லாத்தையும் வந்து உடைச்சு போடுறீங்கன்னா எப்படி இது சார்? நீங்க எல்லா போராட்டத்தையும் இந்த மாதிரி பேசுறீங்க, உடைச்சிடுறாங்கன்றீங்கல்ல, அது சரி செய்யாம இருக்காங்களா? எங்களுடைய சொல்ல நாங்க சரி செய்யணும் சொல்றோம்ல. நாங்க கட்சிக்குள்ளார ஒரு தலைவர் வந்து வராதுன்னு சொல்றாரு, அறிவுரை கொடுக்குறாரு, எப்படி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தானே வர்றாரு. அவர் சொல்லாம இருக்காரா? அப்பவும் மரத்துல இருந்து குதிக்கிறான். எங்க இது என்ன இது? படிச்சவங்க மேம்பட்டவங்க நீங்க யாரோ அடுத்த தலைமுறை. நீங்க என்ன சொல்றேன், நீங்க ஒரு சிலர் செய்யற இந்த விஷயத்த வந்து இவ்வளவு பூதாகரமா ஆக்குறீங்களே. நீங்க திமுகவுடைய கூட்டத்துல பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு விருந்து வைக்கிறாங்க, அதை பத்தி நம்ம ஏன் சார் கேட்கறது இல்ல சார்? தெரிஞ்சே சீரடிக்கிறாங்க சார். நாங்களாவது சொல்றோம் சார், எங்க தலைவர் வழிபடுத்துறாரு சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வராதீங்க,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. நீங்க சொன்னீங்களே மரத்துல இருந்து குதிச்சாங்கன்னு சொல்லி அதுக்கு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? தயவு செஞ்சு இது போன்ற வேலைகள் செய்யாதீங்க, நீங்க ஆர்வத்துல இது போல எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வழிபடுத்துறாரா இல்லையா? பீர் பாட்டில் வச்சு சாப்பாடு போட்டாரு திமுக நிர்வாகிகளுக்கு. முதலமைச்சர் எங்க சார் பேசியிருக்காரு? சார் ஒரு தலைவன்னா முதல்ல வழிபடுத்தணும் சார். ஒரு வழிபடுத்துறதுக்கு கூட தயாரா இல்லாத ஒரு தலைவரை பத்தி நீங்க ஏன் சார் பேச மாட்டீங்க? இல்ல அதுவும் செய்தியானதுனால தானே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்றது. முக ஸ்டாலின் பேசியிருக்கணும்ல சார். ஒரு திமுக தலைவர் 75 ஆண்டு கால ஆலமரம் வழிநடத்தணுமே. 75 ஆண்டு கால ஆலமரமே இப்படிதான் சார் இருக்கு. பதிலுக்கு பதில் நீங்க திமுகவில் நடக்கிற தப்பையும் கேளுங்க. எங்களை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களை கேளுங்கன்றீங்க. நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம் சார். நாங்க பதில் சொல்றோம். நீங்க சொன்னது போல சில இடங்கள்ல வந்து இந்த போராட்டத்தின் அப்போ வந்து அந்த சென்டர் மீடியன் உடைப்பட்டிருக்குன்னா நாங்க சரி செஞ்சு தயாரா இருக்கோம்னு நாங்க சொல்றோம். இனி அப்படி நாங்க ப்ரோஆக்டிவா நாங்க சொல்றோம். நடக்க கூடாதுன்னு நாங்க அறிவுறுத்திட்டே இருக்கிறோம். இனி அப்படி நடக்காது இல்ல. எல்லாத்தையும் உடைச்சு போடுறது, எல்லாத்தையும் தள்ளி போட்டு போடுறது. நாங்க எங்க தோழர்களை தொடர்ந்து அறிவுறுத்துறோம் சார். நம்ம டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும், டீசன்ட் அப்ரோச் பண்ணணும், மற்ற கட்சிகள் போல இருக்க கூடாது. நாங்க தொடர்ந்து அறிவுறுத்துறோம் சார். சரி, நாங்க சரி செய்து தரோம். அப்படி பாதிப்பு ஏற்படாம சரி செய்து நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். நாங்க சரி செய்யறதுக்கு கேட்டிருக்கோம் சார். முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுங்க சார், அறிவுரை சொல்லியிருக்காரா சொல்லுங்க சார். நீங்க மீடியால இருக்கீங்க, சொல்லுங்க எந்த இடத்துல அறிவுரை சொல்லியிருக்காரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமா பேசினாரு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களையும் மேடையில திமுக மேடையில வச்சு ஆபாசமா பேசினாரு. முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த போலாம் திமுக பேசாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சு அவரையே இந்த அரசாங்கம் உள்ள தூக்கி வச்சது தெரியுங்களா? அவர் சொன்னாரு 57 நாள் உள்ள இருந்தாரு. முன்பாக சார் நீங்க ஒரு நடிகையை பத்தி பேசுனீங்கன்றதுக்காக தூக்கி உள்ள வச்சு அதெல்லாம் பண்ணீங்க சார். இஸ்லாமிய பெருமக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களையுமே கேவலமா பேசுறாரு. அவர் வருத்தம் தெரிவிச்சு அதுக்கு பிறகு அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்க சார் சொல்லிருக்காரு சொல்லுங்க சார். சார் எல்லாத்துக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியாது. அப்ப எங்க தலைவர் விஜயகானந்தாவே நீங்க கொண்டு போய் கட்டமைக்கிறீங்களா? 32 வருஷமும் விஜயே ஏதோ வீதியில இறங்கி எல்லா உதவியும் செஞ்ச மாதிரி நீங்க சொல்றீங்களா? எங்க தலைவர் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலனா கேள்வி கேட்கிறவங்க ஏன் நீங்க வந்து முதலமைச்சர் திமுக தலைவர் ரியாக்ட் பண்ணலன்னு கேள்வி கேட்கிறோம் சார். நாட்டுல கேள்வி கேட்கறதுனால தான் செய்தி ஆகிறதுனால நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அவர் தான் பிஸியா இருக்காரு, போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, வீடியோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் பண்ணிருக்கலாம்ல சார். இந்த போலாம் பேசாதீங்க, நம்ம கட்சி வந்து ஒழுக்கமான கட்சி, கட்டுப்பாடான கட்சி. அண்ணா நமக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நம்முடைய கடமை மக்களுக்கு சேவை செய்யறது, ஒயின் ஷாப்பை வளர்க்கறது கிடையாது. நம்ம வந்து கண்ணியமா இருக்கணும். அண்ணா நமக்கு கண்ணியத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீங்க மேடையில வந்து கண்ணிய குறைவா பேசக்கூடாது. திமுக கிட்ட ஒழுக்கம், கட்டுப்பாடு, கண்ணியம் அதையெல்லாம் கேக்குற நீங்க அதையெல்லாம் சரியா செய்றீங்களா? நீங்க கடைசியா நடத்துனீங்கல்ல என்ன கொள்கை விளக்க மாநாடா? இப்போ சேலத்துல தானே, சேலத்துல மழை பொழிவு வருது சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? அது என்ன சார் இது நம்ம அது ஒரு எல்லாம் சேர தூக்கி வச்சுக்கிறோம். சேர தூக்கி தலையில வைக்கிறாங்க சார். உங்க கட்சியில மட்டும் தான் சேர தூக்கி தலையில வச்சுக்கிறது. இல்ல எனக்கு புரியலையே. நீங்க கொடை இருந்தா கொடை வச்சிருக்க போறாங்க. எனக்கு புரியலையே. ஒரு மழை வருது, ஒழுங்கினத்தை பத்தி திமுக கேக்குறீங்க. நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? இப்போ நீங்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, கையில ஒரு நோட்டு புத்தகம் வச்சிருக்கீங்க, மழை பெய்யுது, தலைமையில வச்சுக்கிறதா? அதுதான் சார் சொல்றேன். நீங்க மழை பெய்யும் ஒரு நோட்டு என்ன கரைஞ்சிருவோமா நாம? சொல்லுங்க ஏன் சார் இது? அவங்களுடைய விருப்பம் சார். மக்கள் நிக்கிறாங்க, மழையில நிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தடுத்து அந்த மழையில நிக்கிறதா? குஷி ஆனந்த் எப்பா மரத்து மேல ஏறாதீங்க, சேர தூக்காதீங்க, எதையும் தள்ளாதீங்க, பேரிகார்ட் மேல ஏறாதீங்க, இதையே ஒரு பெரிய இது மாதிரி ஒரு இது பண்ணி கனிமொழி சொல்லலையா? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாதீங்க, கீழே இறங்குங்க, அப்படிலாம் நிக்காதீங்கன்னு அக்கா கனிமொழி சொல்லலையா? அந்த வீடியோ நீங்க பாக்கலையா? அதுதான் சார் கேக்குறோம். நீங்க செலக்டிவா எங்களை மட்டும் கேள்வி கேக்குறீங்களே, இத ஏன் சார் கேள்வி கேட்க மாட்டோம்? அதுதான் சார், உங்களை நெறிப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல, உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. சார் நாங்க நெறிப்படுத்த ஒரு ஒழுங்கினம் இல்லையோ, உங்களுக்கு அரசியல் தெரியலையோ, இதுக்கு அரசியலுக்கு நீங்க முடிச்சு போடாதீங்க சார். நெறிப்படுத்துறதுனாலதான் இது போல விஷயங்களை ஈடுபடாதீங்கன்னு சொல்றோம். நீங்க திமுக கண்ணியத்தை கேக்குறதுனால நான் இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் உங்க கட்சியிலேயே நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்க, இது போல கூட்டத்தை கூட்டுறீங்களே, சொன்னீங்க திமுக கிட்ட கண்ணியம் இல்ல, நீங்க ஏர்போர்ட்ல இந்த மாதிரி உடைச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டீங்களே, கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து காவல்துறைக்கு அனுபவத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்க. நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்க, அதனாலதான் உங்களை அங்கங்க தடுக்கிறாங்க போல ஒரு பார்வை இருக்குல்ல. அதுதான் சார் கேக்குறேன். அப்ப ஏன் திமுக தடுக்கலன்னு கேக்குறோம். எங்க மாநாடு முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய வியாபாரிகள் பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? முழுக்க திமுக எதிர்ப்பு உங்களுக்கு ஊட்டி வளர்க்குறாங்க போல தெரியுது. இதுதான் தினம். அதாவது உங்களுக்கு வந்து பயிற்சி பற்றி ஏதாவது நடக்குதா? பயிலரங்கம் நடக்குதா? அதாவது திமுக திட்டணும். எங்களுடைய அரசியல் எதிரி சார் ரமேஷ் வந்து காலையில எந்திரிச்சா திமுக திட்டிரணும்ன்ற எண்ணத்துல பாடம் எடுக்கிறாங்க. எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றோம். திமுகவோட இணையதளம் என்ன வீடியோக்களை வந்து பொய்யா பரப்புதோ, என்ன வந்து ஒரு அஜெண்டாவை பொய்யா பரப்பி இது போல அவதூறை பரப்பிட்டு இருக்குதோ, இந்த கேள்விகள் மட்டும் தான வருது. தான சார் கேள்வி கேக்குறேன். இதெல்லாம் நடந்திருக்குல்ல சார். இப்போ சார் அதுதான் சார் முந்தா நேத்து நடந்ததை இன்னைக்கு கேக்குறேன் சார். ஏன் சார் அரசியல் ரீதியான கேள்விகளை விட்டு நிறைய மக்கள் பிரச்சனைகள் கேள்வியை விட்டு இத மட்டுமே சுத்தி ஏன் சார் வரோம்? இல்ல மக்கள் பிரச்சனைக்கு நீங்க என்னைக்கு வீதிக்கு வரீங்களோ அன்னைக்கு நாங்க கேட்போம். நாங்க வீதிக்கு வந்துட்டு தான் சார் இருக்கோம். விஜய் நாங்க பேசிட்டு தான் சார் வரல சார். நாங்க தலைமைச் செயலகத்துக்கே வரோம்னு சொல்றோமே சார். அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அந்த விவசாய மக்களை முதலமைச்சர் சந்திக்கலனா, முதலமைச்சர் பேசலனா, நாங்க தலைமைச் செயலகத்துக்கே அவர் அழைச்சிட்டு வரோம்னு சொல்லலாம். என்ன பதில் சொன்னாரு? மக்கள் தானே போராடுறாங்க, உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தானே, தமிழ்நாட்டோட விவசாயிகள் தானே. ஏன் சார் பதில் சொல்லல? யாராவது அட்லீஸ்ட் அவர் போய் பாக்குறாரு, பார்க்கல அடுத்த விஷயம், இதுக்கு என்ன பதில் சொல்றாரு?
எங்களுக்கு செய்ய தெரியும், விஜய்க்கு பேச மட்டும் தான் தெரியும்னே சொல்லிட்டாங்க பதில் அவங்க. யார் சரிங்களா? சொன்னது? யார் சொன்னது? சேகர் பாபு உள்ளிட்டவரெல்லாம் அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் விஜய். அவர் ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பிஜேபி கிட்ட கையை கோத்து வச்சிருக்காங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணணும் சார். அவர் வலதுக்காரன் வந்து பிஜேபி கிட்ட இருக்கு சார். இல்ல, இந்தியாவுக்கே ஆபத்து பிஜேபின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்லுங்களா பார்க்கலாம் சார். இந்தியாவுக்கு மத ஆபத்து. பிளவுவாத சக்தியான இங்க இருக்கக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய மத அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளோடு ஒரு காலமும் அதிமுக போல நேரடியாகவோ திமுக போல மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாதுன்னு மாநில செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றணும். நாங்க இந்தியாவுக்கே ஆபத்து அப்படின்னு திமுக சொல்லுது. நீங்க சொல்லுங்க. நாங்க தீர்மானம் மோடி இந்தியாவுக்கு, மோடி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர். மத பிளவுவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு திமுக சொல்லுது சார். மத பிளவுவாத சக்திகள்னு சொல்றோம் சார். மத பிளவுவாத சக்திகள் மிக தெளிவா பாஜகவை சொல்றோம். எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றோம். தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். ஒரு காலமும் உங்களை போல நாங்க நேரடியாக மறைமுகமா கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திமுகவோட தீர்மானத்தை காட்டுங்க. சரி, ஓகே. பிஜேபியே நீங்க வந்து மதவாத பிளவுவாத சக்திகள்ன்றீங்க, அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றீங்க. அதிமுக விஷயத்துல ஏன் அதை வந்து ஓபனா சொல்லாம நீங்க பிஜேபி அதிமுக வேற வேற நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? ரெண்டு வேற வேற கட்சியா? தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி சார் அதிமுக. உங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்து. நீங்க பிஜேபி அதிமுக ஒண்ணுன்னா பாஜக அரசியல் தெரியலன்னு தான். பாஜக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த அளவுக்கு உடைச்சு அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தன்மையப்படுத்துறீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. சரி, நீங்க இன்னும் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கு சார். தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சி தமிழ்நாட்டின் பிரதான கட்சி எது? தமிழ்நாட்டிற்கு இன்றைய பிரதான கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் சார். அதிமுக திமுக கிடையாது. அந்த இடத்துல அதிமுக வருது இல்ல உங்களுக்கு? நான் சொல்றேன், அதிமுக இது வரைக்கும் இருந்திருக்கலாம். நீங்க தான் எல்லாமே சொல்லுங்க. நீங்க அதிமுக கூட்டணி வச்சது இல்ல, கூட்டணி அறிவிச்சாங்க. சரி, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொன்னீங்களா? ஆமா. டெல்லிக்கு போனோடனே அங்க அமித்ஷா என்ன சொன்னாரு? இது தேசிய ஜனநாயக கூட்டணினாரா இல்லையா? சரி சார். பாஜக தலைமையில கூட்டணி முதல்ல அங்க கூட்டணி கூட்டணி கிடையாது, அதிமுகவும் பிஜேபியும் வேற இல்ல அப்படின்னு சொல்லுங்களேன். கொள்கை எதிரி சார். எங்க கொள்கை எதிரி பாஜக. அந்த கூட்டணி நாங்க சேர மாட்டோம்னு சொல்றோம் சார். பிஜேபி எதிர்க்கிறீங்க சார், திமுகவை எதிர்க்கிறீங்க. இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா ஏடிஎம்கேவை ஏன் பேசாம மறுக்கிறீங்க? என்ன காரணம்? இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா ஏதாவது நட்பு சக்தியா மாறணும்னு ஆசையா? நாங்க சார் இல்ல வேற ஏதாவது திரைமுறையில பேசிட்டீங்களா? என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. நாங்க நட்பு சக்தியா மாதிரி என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. என்ன அதிகாரம் தான் சார்? அந்த கூட்டணி தமிழ்நாட்டுல ஒண்ணுதையும் பண்ண போறது கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவங்களால எடுக்க முடியாது தேர்தல். இதுதான் நடக்க போகுது. மக்களே அந்த கூட்டணியை கண்டுக்கிறது இல்ல சார். திமுக அந்த பாஜக கூட்டணி. நீங்க என்ன ஆட்சி பிடிச்சிருவீங்களா கூட்டணி இல்லாம? பாருங்களேன், பாருங்க, கூட்டணியே இல்லாம நீங்க பாருங்க சார். கூட்டணியே இல்லாம சார் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று போராடி வெல்லக்கூடிய தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கு சார். இங்கு அதிகாரத்தை பிடித்த கட்சிகள் பல ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளே கூட்டணியோட தான் அந்த அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு இருக்காங்க. நிலைமை களம் அப்படிதான் இருக்குது. ஆனா நீங்க தனித்தே நின்று ஜெயிப்பீங்க அப்படின்றது உங்க சரி சார். பரவாயில்ல, நீங்க ரொம்ப உங்களை மிகைப்படுத்தி 8 மாசம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் எதுக்கு வாங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு எதுக்கு சொல்றீங்க? 50 ஆண்டு காங்கிரஸ் வரும், பிசிகா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டுல கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க கூட திராணி இல்லாத ஒரு கட்சி. கூட்டணி இல்லாம தனியா நின்று திமுகவால ஆட்சி அமைக்கவே முடியாது. இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. அந்த கூட்டணி கட்சிகளை வச்சுதான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா வந்திருக்கீங்களா? அப்ப நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்ல? ஏன் நீங்க அந்த ஏங்க இல்ல சார், நீங்க ஆசை காட்டுறீங்க, அங்க இருக்கிறவங்க யாராவது வரணும்னு ஆசை காட்டுறீங்க. ரைட், சார். நாங்க நியாயமா உங்களுக்குமே ஆள் தேவைப்படுது. ஆமாவா? அப்புறம் நீங்க பெருமைக்கு வேணா சொல்லிக்கலாம், நாங்க வந்துருவோம். சரி, அந்த தனியா தான் நின்னு பாருங்க. 50 வருஷம் தனியா நின்னு சார். 50 வருஷ கட்சி சார். 50 வருஷ கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொல்றது கூட தயங்கக்கூடிய கட்சிகள் இருக்கு. சரி, நீங்க என்ன ஆசை காட்டுறீங்க? சொன்னா என்ன ஆசை காட்டுன்னு சொல்றீங்க? இப்ப நாங்க ஆசை காட்டினா என்ன நடக்க போகுது? நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னாவே சிலருடைய உறவு தேவை. சரிங்களா? எங்க தலைவர் தனித்து வெற்றி பெறக்கூடிய வல்லமையில இருக்காரு சார். தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும் சார். தனியா நின்னு அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம் சார். சார், இன்றைக்கு எங்களுடைய கழகத்திற்கு எங்களுடைய கொள்கைகளுக்கு மாற்று கருத்து பேசக்கூடியவங்க கூட அவங்க இருக்கக்கூடிய சர்வேவ்ல 20% மேல தாவேக்காக வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க 50 கூட சொல்லிக்கோங்க சார். நாங்க சொல்லல சார், எங்களுக்கு மாற்றா இருக்கவங்க சொல்றாங்க. 75 மாவட்டம் 80 மாவட்டமா நாட்டை பல முறை 58 வருஷமா மாறி மாறி ஆண்ட கட்சிகளே 75 மாவட்டம் 80 மாவட்டமா தான் அந்த ஸ்ட்ரக்சரே கட்சி இருக்குது. ஆனா நீங்க 120 மாவட்டமா வச்சிருக்கீங்க. 120 125 இருக்கட்டும். என்ன பிரச்சனை இருக்குன்னா தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நினைக்கிறவங்க இருக்கட்டும் சார். எங்களுடைய அப்படின்னா உங்களுக்கு வந்து தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வைக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து முகமே இருக்குது. அங்க அந்த அதுக்கே பேர் இருக்கான்னு தெரியல. 234 தொகுதியிலயும் எங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்க சார். சார், அங்க இருக்கிற ஒரு கேஎன் நேரு மாதிரியோ ஒரு அங்க இருக்கிற மற்ற பொன்முடி மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரியோ நமக்கு ஒரு முகம், ஒரு ஃபேஸ் வேணும் நம்ம கட்சிக்கு. சரிங்களா? அங்க ஆண்டாண்டு காலமா அந்த மக்களுக்கோட அறிமுகமான பரிச்சயமான முகங்கள் வேணும் நம்ம கட்சியில. நம்ம கட்சியில இருக்கா அப்படின்றதே தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு பரிச்சயமா தான் இருக்கிறாங்க. நீங்க இவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க, கொடி கட்டிட்டு கார்ல போறாங்க, இன்னைக்கு பல முறை அமைச்சரா இருக்கிறதுனால இவங்க ஃபேஸ் வெளியில தெரியுது. நாங்க களத்துல நிக்கிறோம், களத்துல வேலை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சேலத்துல எவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த மாவட்ட செயலர் எப்படி கூட்டினாரு?
எப்படி அங்க மக்கள் வந்தாங்க? பிரபலம் இல்லாத ஒருத்தரை நம்பி எப்படி வருவாங்க சொல்லுங்க? இன்றைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம்ல சார். உதயநிதி ஸ்டாலினுக்கே ரோட் ஷோ போறதுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் ஆள் பிடிச்சி கூட்டு வராங்க சார். இது நடந்தது சார், வீடியோ இருக்கு சார், போட்டோ இருக்கு சார். அவருக்கே ஆள் பிடிச்சி கூட்டு வர நிலைமையில தான் சார் இருக்காங்க. 200 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு, சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கு சார். இப்ப பேர் பாட்டிலாம் வர கொடுக்க வேண்டியது இருக்கு சார். எப்படி சார் தன்னடிச்சா சேலத்துல ஒரு மாவட்ட செயலாளர் தலைவர் கலந்துக்காத ஒரு கூட்டத்துக்கு எப்படி சார் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினாரு? இது ஒரு எக்ஸாம்பிள் சார். எப்படி சார் நீங்க அப்ப மக்கள் பரிச்சயம் இல்லாதவன்னு சொல்ல முடியும்? நாங்க சென்னையில பல்வேறு இடங்கள்ல நாங்க கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கோம். இதே சேப்பாக்கம் தொகுதியில நாங்க பொதுக்கூட்டம் நடத்தணும். அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து தெரியுமா உங்களுக்கு சேப்பாக்கத்துல? அப்போ தொடர்ந்து நாங்க போகிற பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல கொள்கை விளக்க கூட்டங்கள்லாம் மக்கள் தாரை தாரையா வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கிளை கழகம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே பரிச்சயமானதுனால தானே வராங்க. ரமேஷ், நீங்க இந்த கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்புல இருக்கீங்க. பிரமிப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது கூட்டம் சார். கூடனதெல்லாம் கூட்டத்தை பார்த்து பிரமிக்கிறது சிரஞ்சீவிக்கு இந்த மாதிரி தான் கூட்டம் கூடிச்சு, காணாம போயிட்டாரு. இன்னைக்கு அரசியலே கிடையாது அவர் சார். சிரஞ்சீவி. பிரமிக்கிறது எதிர்க்கட்சிகள் தான் சார் பிரமிக்கிறதை தவிர்த்து நாங்க இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட எங்க தலைவருக்கு இப்பேற்பட்ட வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்க களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். விஜய பார்க்க வராங்க சார் எல்லாருமே. அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க? நீங்க ஐயா கலைஞர் அவர்களுக்கு கூடிய கூட்டம், ஐயா கலைஞர் அவர்கள் நீங்க வந்து சாலைகளை ஓட்டு போடாதுன்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்கள் சாலையில போகும்போது அவரை வரவேற்க எவ்வளவு கூட்டம் நீங்க பாத்திருக்கீங்க? அதுதாங்க அவரே. ஆனா வந்து இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு எனக்கு ஓட்டு போடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு, மேடையிலே சொல்லியிருக்காரு. வரேன் சார். ஐயா கலைஞர் அவர்களுக்கு போகும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு போகும்போது வந்த கூட்டம் ஏன் சார் நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வரது இல்ல? எல்லாம் வராங்க சார். ஏன் சார் உதயநிதிக்கு வரதுல காசு கொடுத்து ஏன் சார் கூட்டு வரீங்க? பஸ் வச்சு கவர்மெண்ட் உங்களுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் அப்ப நீங்க ஆளுமையில ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்க ஓட்டு உரிமை இருக்கான்றத பாக்கணும்ல சார். எங்களுடைய கட்சியில ஓட்டர் ஐடி இருந்தா தான் சார் உறுப்பினராக சேர்க்க முடியும். ஓட்டர் ஐடி போட்டாதான் சார் உறுப்பினராக சேர முடியும். நான் நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். இல்ல கோயம்புத்தூர் அந்த பூத் கமிட்டி கூட்டமா அங்க நடந்தபோது வெளியே எனக்கு இன்னும் ஓட்டு உரிமை இல்லைங்க, ஆனா ஓட்டு உரிமை வந்தா விஜய்க்கு தான் போடுவேன்னு எல்லாம் பேசுற கூட்டமா தாவேக துண்டு போட்டு சுத்துறாங்க. எங்கள் கட்சி உறுப்பினர்கள் ஓட்டுரிமை இருந்தாதான் அடிப்படை உறுப்பினராக சேர்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய ஆப்பே அப்படிதான் ரன் ஆகும். நீங்க வாக்காளர் அடையாள அட்டை எண்ண போட்டு உங்களுடைய பெயர் முகவரி சரிபார்த்தால் தான் நீங்க உறுப்பினராகவே அடிப்படை உறுப்பினராகவே சேர முடியும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இல்ல சார், இந்த கூட்டம் உங்களுக்கு வந்து வாக்குகளா மாறும்ன்றதும் அதிகாரத்தை பிடிச்சிருவோம், அது தனித்தே பிடிச்சிருவோம். அது வாக்குகளா மாறுற விஷயத்துக்கு நான் வரேன். இந்த கூட்டம் கூட நீங்க சொல்ற ஆளுமைகளுக்கு சேர மாட்டேங்குது இன்னைக்குன்னு கேக்குறேன். ஆனா அதிகாரத்தை பிடிச்சறாங்க. அப்ப அவங்க ஆளுமை இல்ல, அவங்க அதிகாரத்தை பிடிச்சறாங்க. அவங்க எப்படி அதிகாரத்தை பிடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு குடும்ப கட்சி வச்சிருக்கிறது, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கறது, ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அதிகாரத்துக்கு வந்து திரும்ப அந்த மக்களை சொல்லி சம்பாதிக்கிறது. அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரம் அவங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்கன்றீங்க, நீங்க வந்து பதவிக்கு பணம் எல்லாம் கேக்குறீங்கன்றத தகவல்கள் எல்லாம் சொல்றாங்களே வரிசையா. 1000 தகவல் சொல்லுவாங்க சார். ஆதாரம் இருக்கா காட்டுங்க சார். 2 கோடி 3 கோடின்னு எம்எல்ஏ மாவட்ட செயலாளருக்கு செய்திகள் வருது இல்ல? செய்திகள் சொல்லணும்னா அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா செய்திகள் சொல்லணும். சரி, அந்த செய்திகள் இருக்கு. உங்க கட்சியில இருந்து வெளியேறியவர்கள் பலர் வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. புஷியானந்த் இத கேக்குறாரு. யார் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். என்ன ஆதாரம் இருக்கு? வெளியே போனவங்களுடைய பேசுனதெல்லாம் நீங்க பாக்கலையா? நீங்க அதையும் பாருங்க, அதையும் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் நம்ம கட்சியில் நடக்குதுன்னு தெரியும். யார் பேசுறாங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். யார் பேசுறாங்க? சமீபத்துல சில கட்சி நிர்வாகிகள் வெளியே போனது. இப்ப புஷியானந்த் எதிரில ஒருத்தர் இப்போ சத்தம் போட்டு பதவி இல்லன்றதுனால கோவப்பட்டு அவர் பேசுனதுதான் சார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இது போல ஜூனியர் ஆர்டிஸ்ட் பல பேர் வந்து வீடியோ பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் திமுக சார்புல. உங்க நடிகர் விஜய், இன்னைக்கு தலைவர் விஜய், உங்களுக்கு இன்னும் சினிமா மோகத்திலே இருக்கீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட், எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்க கூட்டம் நடக்கிற இடத்துல வாசல்ல வந்து கோஷம் போடுறது, கத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு யார் நடிக்க விடுறாங்க? யார் நடிக்க வைக்கணும்? இங்க இருக்கக்கூடிய ஒரே பயம் திமுக தான். ஒரு 50,000 பேர் இருக்கீங்க, ஒரு 30,000 பேர் 50,000 பேர் கூடுற இடத்துல வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தர் நடிச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிடுறாங்களா? அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாநாட்டு தொண்டர்கள் நிக்கிறாங்க. மாநாட்டுல ஒரு கதை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? மாநாட்டுல ஒரு கதை நடந்தது பாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க மாநாட்டுல. ஒருத்தனை கூட்டு ஓரமா உட்கார வச்சு அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து மாநாட்டில் குடிக்கிறார்கள்னு போட்டிருந்தாங்க சார். இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது பாருங்க சார். ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாவேகாவோட கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து தாவேகால இருக்கவங்களுக்கு கொள்கையே தெரியலன்னு சொல்லி பரப்பி விடுறாங்க சார். எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். திமுக பேமெண்ட் பண்ணி இது போல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுகன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. கவுன்சிலர் அவங்க தானே. தண்ணி வரணும் இப்ப அவங்க தான் சார் கேட்கணும். நான் சார் அதெல்லாம் யாரோ அவங்க பேசுறாங்க. உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து இல்ல ஒரு ஆர்வ மிகுதியில இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அவங்க உங்க கட்சிக்காரே இல்லன்னு சொல்லிருங்க, பரவாயில்ல. எடுத்து பாருங்க சார். விஜய் ரசிகரா கூட இருக்கும் சார். அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா எதை வச்சு சொல்றீங்க? அவர் வெளியூர்ல இருந்து கூட்டி வந்திருக்காங்க சார். அவரே சொல்றாங்க சார், அந்த கூட்டத்தை கூட்டி வந்தாங்களே வெளியூர்ல இருந்து வந்தாங்க. என் கட்சி ஆளுங்க யாருனே தெரியாதுங்க, நீங்க யாருங்கன்னு கேளுங்க. எங்க கட்சியை இழிவுபடுத்துறாங்கன்னு கூட்டு போங்க. கையோட சொல்லிட்டாங்க. போலீஸ் இருக்குல்ல, போலீஸ் கிட்ட கையோட ஒப்படைச்சிட்டாங்க சார். இவர் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, என்னன்னு பாருங்க. என் கட்சியில தான் சார் கூட்டி போலீஸ் கிட்ட விட்டு வந்திருக்காங்க.
இந்த வேலையை யார் சார் செய்யறது? அப்புறம் ஓகே, மாநாடு அடுத்து ஒரு மாநாடு நடக்க போகுது நடத்துறோம் சார். ஆகஸ்ட்ல. பாருங்க சார், ஆமா, பிரம்மாண்டமான மாநாடு அதுலயாவது 3 மதுரையில. நிமிஷத்துக்கு மேல பேசுவாரா விஜய் அவர்? சார் கடந்த மாநாட்டுல எவ்வளவு நேரம் பேசினா நீங்க பாத்தீங்களா இல்லையா? 40 நிமிஷம் அதுதான் சார் சொல்றோம். உங்களுக்கு வந்து பேசின நிமிஷமும் அங்க இருக்கக்கூடிய சென்டர் அப்பதான் அவர் என்ன பேசுறாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நாட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு விஜய்க்கு தெரியுதா தெரியலையா? சார் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. வெதர் ரிப்போர்ட் கொடுத்து நான் உங்க தலைவரை கேக்குறேன் சார். நீங்க ஏன் சார் நீங்க அங்க போறீங்க? அதுதான் சார் கேக்குறேன். 75 ஆண்டு கால ஆலமரத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? மக்கள் பிரச்சனையில எங்க ஆள் இப்பதாங்க கொஞ்சம் கத்துப்பாரு அப்படின்றீங்க, கொஞ்சம் தெரிஞ்சு பாரு. 75 ஆண்டு கால ஆலமரத்துக்கு முதல்ல இப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் இவ்வளவு சீரியஸா கேள்வி கேக்குறீங்களே சார்? நீங்க தான் பெரிய புரட்சி பண்றேன்றீங்க. ஆமா சார், நாட்டையே நாங்க தான் எல்லார்கிட்டயும் இருந்து காப்பாத்தணும். ஆமா சார், காப்பாத்திட்டு தான் சார் இருக்கோம். பெரிய ஆபத்து பார்த்தவனே நாங்க தான் அப்படின்றீங்க. பாஜக வந்து ஊதுகுழலா இருக்கக்கூடிய திமுக கிட்ட இருந்து நாட்டை நாங்க தான் சார் காப்பாத்திருக்கோம். தமிழ்நாட்டை இன்னைக்கு நாங்க எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சார். நீங்க என்ன காப்பாத்தினீங்க பிஜேபி கிட்ட இருந்து தமிழ்நாடு? ஆமா சார், இந்த திமுகவையும் பிஜேபியும் ஒண்ணு, இது 2 பேர் திமுகவுடைய ஓனரே பாஜக தான் சொல்றதே நாங்க தானே சார். அத மக்கள்கிட்ட புரிய வச்சிருக்கோம்ல சார். சார் இன்னைக்கு மாமன்னருடைய அந்த புகழ் வணக்க கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு சார். சரி, கீழடி அகழாய்வு உங்களுக்கு தெரியும். அதை பாஜக எப்படி எல்லாம் ஒடுக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து விழாவில் கலந்துக்கிறதுக்கு பிரதமர் வராரு. கங்கை கொண்ட சோழபுரம் வராரு. ஆமா, இன்னைக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர் பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா? கீழடி அகழாய்வை தடுக்கிறதே பாஜக தான். இந்த ஒன்றிய அரசு தான் தடுத்துக்கிட்டு இருக்குது. தமிழருடைய தொன்மையை, தமிழனின் வரலாறு தெரிஞ்சிருக்கிற தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு பெருமை எங்களுக்கு. இப்பவாவது தமிழனுடைய அடையாளம் தெரியுது பாத்தீங்களா? வராரு. ஏன் சார் அப்ப கீழடியில ஏன் சார் அவருக்கு தெரியல? அந்த தமிழோட அதை எதிர்க்கிறோம்ல, அதை வீடு வீடா போய் கீழடியை தடுக்கிறாரு. கீழடி அகழாராய்ச்சியை தடுக்கிறாங்க. தமிழர்களுடைய தொன்மை வெளிவராம தடுக்கிறாங்க. நீங்க அவர் பேசுறதை கவனிச்சீங்கல்ல, புது டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அவர் வர்றது பெருமைன்னு சொல்லல, பாரத பிரதமர் வருவது பெருமை. ஏன் ஒன்றியம் என்னாச்சு? எங்க சார் போச்சு ஒன்றியம்? இல்ல எப்படி இந்த மாதிரி வரி ஒவ்வொன்னு தேடி எடுத்து வச்சு இதை விவாதமாக்குவீங்களா? ஒன்றியமா பாரதமான்னு சொல்றது விஷயமா உருவாக்குனது ஒன்றிய அரசு தான் சார். அமைச்சர் பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு சார். சரி, பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமை அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு சார். நீங்க ஒன்றியம் தானே சார் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன இதுல என்ன சந்தேகம் கண்டுபிடிச்சீங்க? அதுதான் சார் சொல்றோம். அவர் பாரத பிரதமர் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க கருப்பு கொடை காட்டுவீங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டீங்கன்னா வெள்ளை கொடை காட்டுவீங்க. 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டீங்க. இடி வலயத்துல வந்த உடனே டெல்லி கிளம்பி போயிருவீங்க. அங்க இருக்கக்கூடிய மறைமுகமாக அங்க இருக்கக்கூடிய RSS நிர்வாகிகள்லாம் சந்திப்பீங்க. இப்ப திடீர்னு இவ்வளவு நாளா ஒன்றிய பிரதமரா இருந்தவர் திடீர்னு பாரத பிரதமர் ஆயிடுவாரு. கோ பேக் மோடின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கு வந்து அவர் வந்தால் பெருமைன்னு சொல்லுவீங்க. உங்க ஓனருக்காக நீங்க எவ்வளவுதான் சார் பெல்ட் அடிப்பீங்க? யாருக்கு யார் ஓனர்னு தெரிஞ்சிரும் சார். அதான் சொல்லிட்டு சார், வெளிப்படையா சொல்லிட்டு விரைவில் தெரிஞ்சிரும் யாருக்கு யார் ஓனர். விஜய்க்கு யார் ஓனர்ன்றது கூட கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு ஓனர் மக்கள் தான் சார். மக்கள் தான் சார் எங்களுடைய ஓனர். நாங்க மக்களை நம்பி தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம். மக்களுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். மக்கள் எங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க. யார் சார் உங்களுக்கு கூட்டணிக்கு வருவாங்க? யார் ரெடியா இருக்காங்க விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றதுக்கு? சார் திமுகவில் இருந்து அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு பல கட்சிகள் எங்களோட வர தயாரா இருக்காங்க சார். ஓ, நீங்களும் இப்ப சொல்லிக்கிறீங்க காங்கிரஸ் கூட்டங்கள்ல பேசிக்கிறாங்க. அது எப்படி எதிர்கட்சிகள்லாம் அது நேரா திமுக கூட்டணியில இருந்து வந்துருவாங்கன்னு எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு பாத்துட்டு தான் இருக்கீங்களா? மாபெரும் கூட்டணி வச்சிருக்கிறோம், இரும்பு கோட்டையை வச்சிருக்கிறோம், யாரும் இந்த கோட்டத்தை உடைக்க முடியாது. நீங்க தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு காங்கிரஸ் உடைய கூட்டத்திலேயே வந்து தாவேகாவோட சேர்ந்தா நல்லதுன்னு பேசிட்டு இருக்காங்களா சார்? எதுல காங்கிரஸ் கூட்டம்? ஆமா சார், செய்திகள் வந்துச்சு பாக்கலையா நீங்க? காங்கிரஸ் உடைய கூட்டங்கள்ல திமுக வந்து நம்மள மதிக்கலன்னா நம்ம ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுறாங்களா சார்? செய்திகள் வந்திருக்கு சார். நான் வேணா செய்தி அனுப்புறேன், போடுங்க. ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தியவர் விஜய் அமதானே? ஆமா சார், கடந்த காலங்கள்ல சார். அதுல காங்கிரஸ் துரோகம் இழைத்ததா அல்லது காப்பாற்றியதா? எதையாவது சொல்லுங்க. விஷயத்துக்கு வரவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல கூட்டணிக்கு யார் வர தயாரா இருக்காங்கன்ற கேள்வி கேட்கிறீங்கல்ல. இப்படிலாம் திமுகவோட அப்படிப்பட்ட காங்கிரஸ் வருதுன்னு பேசுறதையே பெருமையா நினைச்சுக்கிறீங்க நீங்க. நீங்க வந்து கூட்டணி உடையாதுன்னு சொல்றீங்க, கூட்டணிக்கு யார் வராங்கன்னு கேக்குறீங்கல்ல. ஆளுங்கட்சி கூட்டத்துல இருந்து வெளில வரது தயாரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் வந்தா ஏத்துப்பீங்க. நீங்க கம்யூனிஸ்ட் வந்து திமுக எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. சாம்சங் பிரச்சனைகளா இருக்கட்டும், மத்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் எதிராக பேசுறாங்க. வேங்கை வயல் பிரச்சனைகளா கம்யூனிஸ்ட் எதிராக பேசிட்டு இருக்காங்க. விஜய் எல்லாம் நம்ப முடியாதுங்கன்னு தானே சொல்றாங்க அவங்க. சார் அவங்க எதிர்த்து நீங்க அப்படி முதலமைச்சர் சந்தோஷப்படுறதுக்கு வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் 8 மாசம் இருக்குல்ல. சரி, முதலமைச்சர் சந்தோஷப்படுத்தணும்ல. சந்தோஷப்படுறதுக்கு இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். வருவாங்கன்னு உட்காந்து எல்லாரும் போல நீங்களும் காத்துக்கிறீங்க. நாங்க வருவாங்கன்னு என்ன காத்துக்கிட்டே இருக்கோமா? எங்க பணிகளை நாங்க செய்யறது இல்லையா? 234 தொகுதியில நாங்க வேட்பாளர் தயாரா வச்சிருக்கிறோம். எங்களுடைய கழகம் வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும். நாங்க தெளிவா தான் சொல்லிருக்கோம். எங்களை நோக்கி 234 வேட்பாளர் தயாரா? எங்களுக்கு எல்லாருமே தயார் சார். 234 தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோட நாங்க ஜெயிப்போம் சார். நாங்க தயாரா இருக்கிறோம். அப்படி நம்பி வந்தாலும் அரவணைக்க தயாருன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து வாங்க வாங்கன்னு நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துடல சார். எப்ப சார் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு? நான் எப்ப சார் விஜய கேள்வி கேட்க முடியும்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா எல்லா பத்திரிகையாளரும் தலைவர் சந்திக்க தான் போறாரு. அவர் மிக தெளிவா சொல்லிருக்காரு, இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் பேசுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க வந்து பாலமா செயல்படுறவங்க. நம்மள எந்த விதத்திலையும் மாற்று கருத்து கிடையாது, மறுப்பதற்கும் இல்லை. ஒரு தலைமைக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுறவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தலைவருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவர் வந்து பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கோ அஞ்சக்கூடிய ஆளோ அவர் கிடையாது. அவர் பல்வேறு இடங்களை சந்திச்சிருக்காரு. சினிமாவில் இருக்கும் பொழுதும் சரி, இன்னும் அவர் அரசியல்ல சந்திக்க தான் போறாரு. சந்திக்காம அவாய்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க எதிர்பார்ப்பது போல ஏர்போர்ட்ல போகும்போது ஒரு பேட்டி, வரும்போது ஒரு பேட்டி, காருக்குள்ள ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும்போது ஒரு பேட்டி, அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உள்ளரங்கல ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை என்னைக்கு சந்திப்பாரு? உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா நிறைவேறும் சார், கண்டிப்பா நடக்கும் சார். அது நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சார். கவலையே படாதீங்க. ஆனா அதற்கான நேர காலத்தை எங்க தலைவர் முடிவு பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நேரம் பார்த்துக்கிறீங்க சார். ஆமா சார், நாங்க வந்து எங்க பணிகளை செய்யறதா, மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யறதா, எங்களுக்கு மாநாடுகளுக்கான பணி போயிட்டு சார். எங்களுக்கு எத்தனை பணிகள் உள்ள இன்டர்னலா போயிட்டு தெரியுமா? தொகுதி வாரியான பிரச்சனைகளை அவர் கேட்டுட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து கூட மக்கள் பிரச்சனையை கேட்டுங்கிறாரு வீடியோ கான்ஃபரன்ஸ். சார் அவர் கோட்டையில உட்கார்ந்தே கேட்கலன்னு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. 4 வருஷம் அந்த மாதிரி விஜய் என்ன பணிகள் இன்னைக்கு கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு மாசத்துல ஒரு 2 நாள் பாக்குறோம் நாங்க. அடுத்து 28 நாள் தினசரி எத்தனை நிர்வாகிகள்ட்ட பேசுறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. நாங்க எல்லாத்தையும் செய்தியா போட்டாதான் நீங்க வந்து இது பண்ணுவீங்களா? இன்டர்னலா 1000 மீட்டிங் நடக்கும் சார். தினசரி நிர்வாகிகளை பாக்குறாரு, தொகுதி நிர்வாகிகளை பாக்குறாரு, வழக்கறிஞர்களை பாக்குறாரு, தொகுதி பிரச்சனைகளை அவர் கலெக்ட் பண்ணி. ஆக்டிவா இல்லன்னு எல்லாரும் ஊரே பேசிட்டு இருக்கும்போது இல்ல ஆக்டிவா தான் இருக்காரு, அதை நாங்க செய்தியாக்கணும்னு அவசியம் இல்லைன்னா சார் ஊர் வாயை மூடணுமா இல்லையா? ஊர் வாயிடம் மூடணுமா இல்லையா? ஊர் வாயே இல்ல சார், அது வெறும் திமுக வாய் சார். ஊர் வாயெல்லாம் அப்படி பேசல சார். மக்களுக்கு மிக தெளிவா இருக்கிறாங்க சார். அவர் என்னென்ன பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காரு, அவர் சொல்ற விஷயங்கள் சரியா இல்லையான்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நீங்க இது என்ன பெருமையா நடுவில் இப்படியே ஒரு பெருமையை பேசி விட்டீங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து வேலை பாக்குறாராம் சார். கோட்டையில உட்காந்து வேலை பார்க்கலன்னு தான் சார் மக்கள் ஆட்சியை மாத்தி தயாராயிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து போட்டோ போடுறதும், நீலகிரியில ஊட்டியில மலர் கண்காட்சியில உட்காந்து மலர் சிம்மாசனத்துல அமர்ந்து எங்க முதலமைச்சர் உட்காந்துருக்காருன்னு போட்டோ போடுறதும், இதை வேற வச்சுக்கிட்டு இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல லுங்கி கட்டி இருக்காராம். உடனடியா வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம், திராவிட லுங்கியா சார்? இப்படியா சார் நீங்க நிலைமை போகணும்? ஒரு கருத்தியல் பேசாம, ஒரு அரசியல் மக்கள் பிரச்சனையை பேசாம திராவிட லுங்கி. நாளைக்கு அவர் வந்து ஜாகிங் போனா திராவிட ஷார்ட்ஸ், அப்படி ஒரு விவாதத்துக்காவது அவங்க வித்துறாங்க. நம்மால பார்க்கவே முடியல, நம்ம தலைவரை பார்க்கவே முடியல. இனியாவது விஜய் அவர்களை இப்படி எல்லாம் வந்து வெளியே வரட்டும். இது போன்ற கைலாங்கடைக்கு கூட தேராத ஒரு விவாதம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க அது போல செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே. நாங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறோம். பனையூர் டு கோட்டைன்றீங்க, அது நடக்குமான்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா கோபாலபுரம் டு கோட்டை நடக்கும்போது பனையூர் டு கோட்டை நடக்கும் சார். பார்க்கலாம், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க பேசுறதெல்லாம் உண்மையான்றதை மக்கள் சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி ரமேஷ்.